السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், மன் ஹலகல் கௌம் ومن خلقني ولماذا هل أنا على طريق صحيح. இது போன்ற விடயங்களை, இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு முஸ்லிம் முக்கியமாக விடையை தெரிந்து வைக்க வேண்டும். ஏனென்றால் மன் ஹலகல் கௌம், இந்த உலகத்தை யார் படைத்தான்? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை ஒரு நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து மரணித்து கொண்டிருக்கின்றான். சகோதரிகளே, இந்த நிலைப்பாடிலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை பற்றியும் அவனது தூதரை பற்றியும் எடுத்து உரைப்பது, எடுத்து எச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு சில முக்கியமான விடயங்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். சோதர்களே, ஒமன் ஹலகல் கௌம், இந்த உலகத்தை யார் படைத்தான்? இந்த உலகத்தை அல்லாஹ் தான் படைத்தான். இந்த உலகத்தை அல்லாஹு தாலா படைத்து ஒவ்வொரு மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், ஊர்வனங்கள், இது போன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹு தான் ரிஸ்க் அளிக்கின்றான். சூரா இஹ்லாஸை பிரட்டி படித்து பாருங்கள் சகோதரர்களே. அதே போன்றுதான் வமன் ஹலகன், என்னை படைத்தவன் யார்? ஒரு நிராகரிப்பவனை பார்த்து அவனுடைய நல்ல முறையில், அழகான முறையிலே, கௌலன் பொய்யினன் கௌலன் லையினன், நல்ல முறையிலே நல்ல வார்த்தைகளை கொண்டு அவனை உபயோகித்து ஒமன் ஹலகனி, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, உண்ணுகின்றோமே, பருகுகின்றோமே, உறங்குகின்றோமே, எங்களுடைய வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருக்கின்றதா? ஒமன் ஹலகனி, யார் நம்மை படைத்தான் என்ற இந்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி சகோதரர்களே. இந்த கேள்வியை ஒரு மனிதனிடம் எடுக்கும் போது அவன் சில நேரம் சிந்திப்பான். சகோதரர்களே, நான் வாழ்ந்தேன், என்னை படைத்தவன் யார் என்ற இந்த சிந்தனை ஒரு மனிதனுடன் நாங்கள் விடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிராகரிப்புடன் நாங்கள் கேட்க வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டும் இஸ்லாமிய வழிமுறைகளை. இஸ்லாத்தை கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் தனது நிராகரிப்பவர்களிடம் நாங்கள் முக்கியமாக கூறி விளங்கப்படுத்த வேண்டும். சகோதரே, வழிமாத ஏன் நம்மை படைத்தான்? சகோதரர்களே, ஒரு மனிதனை அல்லாஹு தாலா படைத்தது வீணுக்காகவே என்றையா? இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினையும் அல்லாஹு தாலா வீணாக படைக்கவில்லை, அதாவது பாத்திலா, வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா கூறுகின்றானே. ஏன்? வீண் கூத்துக்காக அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்தான். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா படைத்தான் இந்த மனித வர்க்கத்தையும் இந்த ஜின் வர்க்கத்தையும். வலிமாதா என்ற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. ஹல் அனா அலா தரீகின் ஸஹீ, நான் இந்த விடயம் ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த விடயத்திலே ஒரு முக்கியமான ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நாங்கள் தொழுகின்றோம், இபாதத்துகள் செய்கின்றோம், அலா தரீகின் ஸஹீ, நல்ல ஒரு பாதையில நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய மன்ஹஜ் எப்படி? எங்களுடைய மன்ஹஜ் சலஃபு சாலிஹீன்களுடைய நபிமார்கள், அதாவது தூதர்கள், சஹாபாக்கள் காட்டி தந்த வழிமுறையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அமல்கள், நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, இது போன்ற அனைத்து அமல்களையும் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த முறையில இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மனிதனிடத்திலே உண்மையான சரியான அகீதா இல்லாவிட்டால் அவன் என்ன அமல் செய்தும் பிரயோசனம் இல்லை. சோதரிலே, எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நல்ல அகீதாவிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்ய வேண்டும். மன் ஹலகல் கௌன் வமன் ஹலகனி வலிமாதா ஹல் அனா தரீகின் ஸஹீ, இது போன்ற கேள்விகளுக்கு நாங்கள் கட்டாயமாக விடை தெரிந்து பிற மதங்களுக்கு நாங்கள் பிரச்சார பணியிலே நாங்கள் அவர்களையும் அழைக்க வேண்டும். சகோதரர்களே, என்னுடைய சிறிய உரையிலிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.